ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான டே. ஸ்கூலில் இன்றைக்கி ஆஃப் டே லீவ் போட்டுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வந்து எனக்கு பிடிச்ச இந்த மஷ்ரூம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எக்கு கிரேவி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மாவு அரைக்கிறதுக்கு வேறு ஊற போட்டு வச்சுருக்கேன். ரசம் வச்சாச்சு, சாப்பாடு செஞ்சாச்சு. இதெல்லாம் யாருக்காக பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் அம்மா, தம்பி, சித்தி பையன், இன்னொரு தம்பி எல்லோரும் ஊர்லேருந்து என்னை பார்க்கறக்காக வரப்போகிறாங்க. ஸோ அம்மா வந்துட்டாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்துட்டேன் ஃபைனலாக. அப்புறம் என்னோடய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் சுற்றி காமிச்சேன். அப்புறம் அம்மாவுக்கு வயிறு நிறையா சாப்பாடு போட்டு மத்தியானம் நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு, அப்புறம் நாங்கள் 4 பேர் வந்து ஈவினிங் வந்து பீஸா ஹட் போனோம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபர் யூஸ் பண்ணுறதுக்காக 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கோல்மால் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை நம்பி மட்டும் போயிடாதீங்க. ஆனால் நாங்கள் அந்த ஆஃபரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக போனோம். ஸோ போன இடத்துல 3 ஆர்டராக பண்ணோம். அப்போ தான் அந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. பாப்பா அது என்ன பாப்பநாயக்கம்பட்டி பழனிசாமி பேருக்கு சீஸ் மார்க்னெட்டா அவரோட ஃபேவரெட்டு. அப்புறம் வந்து சிக்கன் சாசேஜ் என்னோடய ஃபேவரெட். அப்புறம் வந்து சுப்ரீம் சிக்கன் என்னமோ இருந்துச்சு, சிக்கன் டிக்கா, அதெல்லாம் வாங்கிட்டு நல்லா கட்டுன்னு கட்டினோம். அப்புறம் ஈவினிங் வர வழியெல்லாம் வந்து ஒரே டெக்கரேஷனாக இருந்துச்சு. அது மேபி நம்ம அம்மா வீட்டு ஆளுங்க வந்தனாலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே கோலாகலமாக இருந்துச்சு. நம்ம ஏஆர் ரஹ்மான் வீட்டு சைடும் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் கோடம்பாக்கத்தில் இருக்கனால அவர் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம். ஸோ ஆல் த லெஜெண்ட்ஸ் ஆர் இன் த சேம் பிளேஸ். ஆலயம்மா கோயில் திருவிழா அங்கங்கே குண்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் பீஸா ஹட்லேருந்து கிளம்பும் போதே வந்து 10:30 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் போனதே 9:30க்கு தான் போனோம். ஏன்னா ட்ரெயினில் வந்தனால தம்பிங்க வந்து ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு 9:30க்கு மேலே தான் போனோம். போன இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வீட்டுக்கு வரக்கு 11 o'clock ஆயிடுச்சு. அம்மாவுக்கு வந்து ஒரு குட்டி பீஸா, அம்மா கடைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பீஸா பிடிக்காது. இருந்தாலும் ஒரு குட்டி பீஸா வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நாங்கள் அங்கே பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டு வர வரைக்கும் என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த கப்புள் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுக்க ஆள் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு போஸ் கொடுக்க சொல்லியா தரணும். அதனால் விதவிதமாக போஸ் கொடுத்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் 11 o'clock அம்மாவுக்கு நிவாரண நைட்டியும் ஹால்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 3 days சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் அம்மா தம்பியெல்லாம் வந்து எங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த 3 நாள் செமையாக இருக்க போகுது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.